திரைப்பட நூற்றாண்டு விழாவில் கலை உலக நண்பர்களை அழைத்து அவமானப்படுத்துவதா என்று ஜெயலலிதாவுக்கு நடிகர் வாகை சந்திரசேகர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக தலைவர் கலைஞரின் திரை உலக சாதனைகளை எந்த கொம்பனாலும் மறைக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். நடிகர் வாகை சந்திரசேகர் விடுத்துள்ள அறிக்கையில், ஆரம்ப காலத்தில் திரைப்படம் ஊமை படமாய் தொடங்கி பேசும் படமாய் வளர்ந்து பல வளர்ச்சியை அடைந்துள்ளது. ஆனால் திரைப்பட நூற்றாண்டு விழாவில் மனசாட்சியை தொட்டு யாரும் பேசவில்லை. எல்லோரும் உண்மையை பேச மறுத்து ஊமையாகி விட்டனர் என்று குறிப்பிட்டுள்ளார். விழாவில் பேசியவர்களின் உதடுகள் ஜெயலலிதாவின் பெயரை உச்சரித்திருந்தாலும் 1000 முறை கலைஞர் பெயரை சொல்லிக்கொண்டே இருந்திருக்கும் என்று கூறியுள்ள வாகை சந்திரசேகர், நடந்தது ஊமை விழா என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். கடந்த 2 ஆண்டு கால ஆட்சியில் கமல்ஹாசன் நடித்த விஸ்வரூபம் மற்றும் விஜய் நடித்த தலைவா படம் தடை செய்யப்பட்ட போது அதனை கண்டித்து பெருந்தன்மையுடன் அறிக்கை வெளியிட்டவர்தான் திமுக தலைவர் கலைஞர் என்று தெரிவித்துள்ளார். கமல்ஹாசனையும் ரஜினியையும் பின்வரிசையில் அமரச் செய்த நிகழ்வை குறிப்பிட்டுள்ள சந்திரசேகர், கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற விழாவில் இந்த இரு பெரும் கலைஞர்களையும் தன் இரு பக்கத்தில் அமர வைத்து வந்திருந்த பொதுமக்கள் ஆர்ப்பரித்து ஆனந்தமடைய செய்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்துள்ளார். எனவே இந்த திரைப்பட நூற்றாண்டு கண்ட பேசும் பட விழாவா, பேசாத விழாவா என்றும் நடிகர் வாகை சந்திரசேகர் கேள்வி எழுப்பியுள்ளார்.